அனைவருக்கும் வணக்கம். திடீரென 7 சிறுமிகளை திருப்பூர் தாராபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்த வாலிபன். உண்மையான காரணம் தெரிந்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழனிச்சாலையில் உள்ள தாசநாயகன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் தங்கவேல். இவருக்கு 60 வயது ஆகிறது. நவதானிய மண்டி ஒன்றையும் சொந்தமாக வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் தனக்கு தேவையான தானியங்களை வாங்குவதற்காக தாராபுரம் சின்னக்கடை வீதியில் செயல்பட்டு வரும் நவதானிய மண்டிக்கு வந்திருக்கிறார். அதன் பிறகு அந்த தேவையான தானியங்களை எல்லாம் ஆர்டர் செய்துவிட்டு தங்க நகை வாங்குவதற்காக தாராபுரம் பொள்ளாச்சி சாலைக்கு அவர் வந்திருக்கிறார். அங்குள்ள நகைக்கடை எதிரே தன்னுடைய டாடா எஸ் வாகனத்தை நிறுத்திய அவர் ரோடை கிராஸ் செய்யும் போது தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த செல்போனையும் எடுத்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த ரொக்க பணமாக 50,000 ரூபாய் தவறி கீழே விழுந்திருக்கிறது. ஆனால் சாலையை கடக்கும்போது இருபுறமாக கவனத்துடன் சென்ற அவர் தான் பாக்கெட்டிலிருந்து விழுந்த அந்த 50,000 ரூபாய் பணத்தை கவனிக்காமலே சென்று விட்டார். இது அவர் நகை வாங்குவதற்காக சிறுக சேர்த்த பணமாகும். அந்த பணத்தை அவர் தெரியாமல் தவறவிட்டு கடைக்கு சென்று விட்டார். அந்த பணமானது ரோட்டில் கிடந்திருக்கிறது. அந்த சமயம் பார்த்து அலங்கியம் சாலை பழைய காந்திபுரம் பகுதியில் வசிக்கக்கூடிய ஆட்டோ டிரைவரான லட்சுமணன் என்பவர் பள்ளி முடிந்து 7 பள்ளி மாணவிகளை தன்னுடைய ஆட்டோவில் அவருடைய வீட்டுகளுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்போது என்ஜிஓ காலனியில் உள்ள அரசு பெண் பள்ளியிலிருந்து 9ஆம் வகுப்பு மாணவிகளான பிரகதீஸ்வரி, பரணிஸ்ரீ, ராணி, மகாலட்சுமி, 5ஆம் வகுப்பு மாணவியான ஹரிணி மற்றும் சர்ச் சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பெண்கள் பள்ளி மாணவிகளான 6ஆம் வகுப்பு மாணவிகளான சாதனா, ருத்ரஸ்ரீ ஆகிய 7 பேரும் லட்சுமணின் ஆட்டோவில் இருந்துள்ளனர். அவர்கள் அப்போது சாலையில் கிடந்த 50,000 ரொக்க பணத்தை பார்த்து லட்சுமணனிடம் கூற அவர் உடனடியாக தன்னுடைய ஆட்டோவை நிறுத்தி இறங்கி வந்து அந்த பணத்தை எடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்திருக்கிறார்கள். அப்போது அங்கிருந்தவர்கள் யாருமே இந்த பணத்தை பற்றி தங்களுக்கு தெரியாது என கூற உடனடியாக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் அங்கிருந்து சென்று நேரடியாக உடனே அந்த பணத்தை கொண்டு வந்து தாராபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அங்கிருந்த குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளரான சரவணிடம் நடந்த விவரங்களை சொல்லி அந்த பணத்தை அவர் பத்திரமாக ஒப்படைத்துள்ளார். உடனே போலீசாரும் சின்னக்கடை வீதி அருகே உள்ள காவல்துறையின் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வும் செய்தனர். அப்போதுதான் தானியமண்டியிலிருந்து தங்கவேல் வெளியே வந்து ரோட்டை கிராஸ் செய்யும் போது தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து 50,000 ரூபாய் விழுவதை சிசிடிவி காட்சி மூலமாக உறுதியும் செய்தனர். இதையடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்களை தொடர்பு கொண்டு பணத்தை தொலைத்தவரின் முகவரியும் கண்டுபிடித்து குற்றப்பிரிவு போலீசார் தாராபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே தங்கவேலுவையும் வரவழைத்தனர். அப்போது 7 பள்ளி மாணவிகள் ஆட்டோ டிரைவரான லட்சுமணின் முன்னிலையில் விசாரணை நடத்தி அந்த 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை தங்கவேலுடன் பத்திரமாக போலீசார் ஒப்படைத்தனர். அதை வாங்கும்போது தங்கவேல் கண்கலங்கி விட்டார். தான் கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்த இந்த பணம் தொலைந்து விட்டதே என கவலையாக இருந்தேன். ஆனால் நல்ல எண்ணம் கொண்ட இவர்களால் அந்த பணம் திரும்ப கிடைத்து விட்டதென கண்ணீர் மல்க தன்னுடைய நன்றியையும் தெரிவித்தார். ஆட்டோ டிரைவருக்கு சால்வை அணிவித்து தன்னுடைய நன்றியையும் அவர் தெரிவித்தார். சாலையில் கிடந்த ரொக்க பணத்தை தங்களை அழைத்து வந்த ஆட்டோ டிரைவருடன் எடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பொறுப்பாக ஒப்படைத்த பள்ளி மாணவரின் செயலையும் ஆட்டோ டிரைவருடைய நாணயத்தையும் போலீசாரும் அங்கிருந்த பொதுமக்களும் கைகொடுத்து பாராட்டி அவர்களுக்கு பரிசையும் வழங்கினார்கள். தற்போது இது தொடர்பான வீடியோவானது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறோன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.